குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வறுவல், சீலா மீன் வறுவல், பாறை மீன் குழம்பு, எறா தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். மீனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் தலை, வால் எல்லாம் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். மீன் வறுக்க மசாலா பார்த்துடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம மீன் வறுக்கிற பொடி, கொஞ்சம் சோம்பு, பூண்டு நசுக்கினது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பேசிக்கலாம். மீன் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எறா தொக்குக்கு தாளிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கழுவி வச்சுருக்க எறாவை அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எறா ரொம்ப நேரம் வேக வேண்டாம் தான் மசாலாலாம் எண்ணெயில் வதக்கிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த எறா வேக கொஞ்சமாக தேங்காய், சோம்பு அரைச்சது சேர்த்துக்கலாம். நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சுட சுட சோறு, பாறை மீன் குழம்பு, எறா தொக்கு, ரசம், சீலா மீன் வறுவல்.